நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கிற ராஜா, சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீ தந்தக்கா சோத்திரம், உடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட நீங்க எதை கண்டாலும் கலங்கிடுறீங்க. எதை கண்டாலும் கலக்கந்தான். எல்லாத்துக்கும் சொல்லுவோம், பயப்படாத பயப்படாத, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் இருக்குன்னு எல்லாருக்கும் வாக்குத்தத்தெல்லாம் அனுப்புவோம். வாக்குத்தத்தெல்லாம் எல்லாம் கேட்க விட காலையில் 12 மணிக்கு வரும், 2 மணிக்கு வரும், 4 மணிக்கு வரும். எனக்கு எங்கன்னா நம்ம ஊரில் இருந்தான் என் மகன் அனுப்பிட்டே இருப்பார். ஆமாம், ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஒன்று எரிஞ்சுவார். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ காரியம் இருக்குது அப்படி எங்கே இடி சொல்லுவார். நான் அவருக்கு எரிஞ்சியும் அந்த நேரத்தில் கர்த்தர் இருக்காரு, கர்த்தர் எங்கள் வீட்டார் இங்கே தான் கூட தான் இருக்கார். ஏசு நீங்கள் இல்லாமல் நான் சோர்ந்து போவதில் பாட்டு வேறு படிப்போம். ஆனால் அவர் அங்கே தான் இருக்கார். ஆனால் இவங்களுக்கு என்னது பயம். இதே மாதிரி தான் ஜனங்களை என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு நேரத்தையும் பயப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் யாத்திரையாகும் 13, 14, 14 சொன்னார். 14, 13, 14 இன்று கண்டே எகிப்தரை நீ காண மாட்டேன். யுத்தம் கருத்து நீ சும்மா இரு. நான் எகிப்து தேசத்துலேருந்து நீ வெளியே கொண்டு வந்தேன். இனிமேல் நீ எகிப்துக்கு போகிறதில்ல. ஒன்று நான் நடத்துவேன். வறட்சியான கரெக்டாக 40 நாள் நடக்க வேண்டிய இடத்துல 40 வருஷம் நடத்துனாருங்க. 2 காலு வீங்கலை, செருப்பும் அறுந்து போகலை. பார்த்தீங்களா என்ன பெரிய அதிசயம் தெரியுமா? சாமானிய அதிசயமா? எங்க ஒரு வயசில் போட்ட செருப்பு 40 வருஷம் பெருசாகிட்டே இருக்குது. ஒரு வயசில் போட்ட சட்டை 40 வயசுக்கு பெருசாகுது. இதில் உலக சாதனைங்க. ஏன்னா அவரே உலக சாதனைக்காரர் தானே. வானத்தையும் பூமியும் பாருங்கள் எப்படி படைச்சிருக்காரு பாருங்க. பார்க்க 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 வானம் வந்து இருக்கிற இடத்துல தான் இருக்கும். பூமியை பாருங்கள், அப்படி உருண்டை சுட்டுட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாமல் எல்லா காரியத்தையும் செய்கிறாரு. ஆப்ரேஷன் பண்ணார், எங்கே அவர் ஆப்ரேஷன் பண்ண இடமே தெரியாமல் போச்சு. பிதைச்சிட்டாரு, அவர் பிதைச்ச இடத்தையே கண்டுபிடிக்க முடியல. அவர் செய்கிறது யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கடல் பக்கத்தில் போய் உட்காந்துருப்பேன், அங்கே நடக்கிற அதிசயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த நண்டுகளை தான் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அது வெளியே வருவாவே, வெளியிலேருந்து போகும்போது அந்த கொடுக்கல ஒன்று தூக்கிட்டு போவேன். அதை ரசித்து பார்ப்பேன். இதை படைத்த தேவன் எப்படிப்பட்டவர், அதைத்தான் ரொம்ப தெளிவாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். மீனுங்களை பார்த்தீங்கன்னா கடல் மீனும் இந்த குளத்து தண்ணியும் கலந்து நாக்கி மீன் செத்து போவாங்க. அது 2 கலக்கிற இடத்துல உள்ள ருசி அது தனி. அது எங்கே நாக்கி புண்ணக்காயில் போய் பாருங்கள், அங்கே மீன் வாங்கி பாருங்கள், நெய்யாக இருக்கும். ஏன்னு சொன்னால் 2 தண்ணி கலக்குது. இப்படி ஆண்டோடைய கிருபை நமக்குள்ளே கலந்துட்டுன்னு வச்சுருங்களேன், நம்ம வாழ்க்கையே தனிப்பட்ட வாழ்க்கையாக மாறும். அதான் ஆண்டவர் சொன்ன, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எரேமியா 2:13 சொன்னார். அப்போ 2 தீமைகளை செய்யணும். நம்ம கர்த்தரையை சார்ந்து நடக்கணும். இது அவர் விரும்புகிறார். நீ ஏன் பயப்படுற? அவர் உன் பக்கத்தில் ஒரு தகப்பன் பக்கத்தில் பிள்ளை இருந்தால் பிள்ளைக்கு பயம் வருமா? எங்கள் அப்பா பக்கத்தில் இருக்கார், அப்பாவோட ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வானத்தில் வட்டம் விடுகிற பறந்து பற்ற பார்த்த உடனே தாய் கோழி ஒரு சவுண்டு கொடுக்கு, உடனே அப்படி சிறக தூக்குறவ அப்படி உள்ளே வந்து குமிஞ்சிடுறவ. ஏன் அந்த கோழியை தூக்க முடியாது? அதால் எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கும், எங்களை யாரும் தொட முடியாது. அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? பயம் வரக்கூடாது. யார் மேலே பயம் வரணும்? உங்களை படைத்த தேவன் மேலே தான். அவருக்கு தான் நீங்கள் பயப்படணும். மனுஷனுக்கு பயப்படுத்தா கண்ணி வரும். நீதிமொழிகள் 29, 25 வருது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி வலிக்கும். அப்போ நீங்கள் யாருக்கு பயப்படணும்? மத்தேயு 10:28 சொல்லுது, உங்களை நரகத்தில் தள்ள வல்லவருக்கு தான் பயப்படணும். நீங்கள் எதை கண்டாலும் பயப்படுறீங்க. ஐயோ பிள்ளையை கண்டா பயம், பிள்ளைய நீங்கள் வாழ போகிறீங்க, பிள்ளைகளை தந்துட ஆண்டவர். அதே பாருங்க, இந்த உலகம் சொல்லுது ஒன்று போதுன்னுட்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ பழுகி பெருக்குவா. எங்கே ஒன்று வச்சு பெருக? அதான் ஒன்று நிப்பாட்டிக்கிறீங்களே, அதுக்கு பிறகு எத்தனை குழந்தைய சாகடிக்கிறீங்களோ தெரியலையே. சும்மா இருக்கிய குழந்தை கணக்கு இல்லாமல் சாகடிக்கிறீங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படி இல்லை. பழுகி பெருகுவாயின்னு சொன்ன வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க. அதான் அவங்க பழுகி பெருகிட்டே இருக்காங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. அதனால்தான் ஏதோமியன், ஏசா சந்ததி,
யோபுக்கு கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை செஞ்சார். ஏன்? அவர் என்ன கிறிஸ்தவரா? கிடையாதுங்க. அவர் ஏதோமியர் ஏசா சந்ததிங்க. அவருக்கு யார் ரெட்டிப்பாக கொடுத்தாரு? அவர் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிச்சாருங்க. 10 12 பெற்று தள்ளினார். கணக்கே கிடையாது. 10 போச்சு, 2வது 10 வந்துட்டு. ஏன்னா அவர் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லலை. ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறது சரியே, வேணும்னு சொல்கிறதே செய்ய மாட்டேங்கிறீங்க. இந்த உலகம் சொல்லுது, இப்போ எதை கண்டு கலங்குறீங்க? நான் பிள்ளையை பற்றிட்டுனா யார் வளர்ப்பேன்? அவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளைகளை வளர்க்குறது நாப்பா. ஏசாயா 45:11 சொல்கிறாரு, இஸ்ரவேல் நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தாவே அங்கே தெளிவாக சொல்கிறாரு, உன் பிள்ளைகளை குறித்து, என் கரத்தின் கிரிகளை குறித்து எனக்கு கட்டளையிடு, நான் பார்த்துக்கிறேன். அப்போ நீ எதை கண்டாலும் கலங்கிட்டு இருக்கேன், எதை கண்டாலும் பயப்படுறேன். நிறை கூட தழும்பாது. அப்போ பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஒன்று யோவான் 4:18 சொல்லுது, அன்பிலே பயமில்லை, பயமானது புறம்பே தள்ளும், பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுது, பயப்படுகிறவன் அக்கினி கடலுக்கு போகிறானோ. போகிறீங்களா? எதை கண்டு பயப்படுறீங்க? கர்த்தரோட படகுல கால் வச்சாச்சு, நான் கரெக்டாக போய் சேர்ந்துருவேன். ஏன்னா அவர் படகுல கால் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறீங்க, எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, எல்லா ஆலயத்துலையும் தேவன் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அவர் அங்கே என்ன செய்யலை? வாசம் செய்யலை. அவருடைய பிரச்சனை இருக்குது, மகிமை இருக்குது. வாசம் செய்கிறதும் உன் இருதயத்துக்குள்ளே தான். அவர் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் பயப்படாதீங்க. கடனை கண்டு பயப்படாதீங்க. எதை கண்டு பயப்படாதீங்க. உலகத்தை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தரை பார்த்து பயப்படுங்க. கர்த்தருடைய வசனத்தை கண்டு கலங்குங்க. அதை கண்டு தான் நீங்கள் பயப்படணும். வேறு எதை கண்டும் நீங்கள் கலங்கக்கூடாது. அப்போ பயப்பட வேண்டான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எதை கண்டாலும் பயம் உங்களுக்கு. மரம் வைக்கணும், செடி வைக்கணும்னு ஆசை இருக்குது. அந்த மரம் வீட்டு மேலே விழுந்துருமோ, அது ஒரு பயம். அதனால் உடனே விட்டிடுறீங்க. நான் ஒரு வீட்டில் இருந்தேங்க, புயல் அடிச்சுதுங்க, பயங்கரமான புயல் மெட்ராஸில். ஒரு மரம் கூட வீட்டில் விழலைங்க. ஆனால் பயங்கரமாக பழம் பழுத்த மரம். ஒரு மரம் வீட்டில் விழாமல் எல்லாம் வெளியில் தான் விழுந்தது. ஏன்னா வீட்டுக்குள்ளே யார் இருக்கோம்? ஊழியக்காரங்க இருக்கோம். அதை கர்த்தர் பாதுகாத்தார். நாங்கள் பயப்படல, ஆனால் கர்த்தர் வீட்டை பாதுகாத்தார். அது கர்த்தர் வீட்டை கட்டாரைகள் கட்டிக்கணும் பிரயாசம் இருந்தான். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல பாதுகாப்பார். கொரோனா டைமில் என்ன பாதுகாத்து கொடுத்தாரு. இந்த தடவை தெலுங்கானாவில் ரூட்டே கிடையாது. ஆனாலும் எனக்கு ஒரு ஊழியக்காரனை அனுப்பி அவன் காரில் கொண்டு வந்து கரெக்டாக வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. நான் பயப்படலை. எனக்கு பயங்கிறதே கிடையாது. ஏன்னா மற்றவங்களுக்கு பயம் இருக்குது. பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படும் போது உங்கள்கிட்ட ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். எதை கண்டு கலங்காதீங்க. தேவன் உங்களோட இருக்க பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி ஆண்டோடைய கிருபையில் எனக்கு 2 ஆலயம் கட்டுறதுக்கு பணத்தை தந்துட்டாங்க. போய் வாங்க போகிறேன். ஏன்னா நான் யாரையாட்டெல்லாம் கேட்க நினச்சினோம், கேட்காமலே கர்த்தர் தர்றாரு. இதே போல் உங்களுக்கு கேட்காமலே தருவார். நீங்கள் முதல்ல ஆண்டவரை மட்டும்தான் பார்க்கணுங்க. வெளியில் எதையும் பார்க்காதீங்க. கடலில் நடக்கும்போது அவன் என்ன செஞ்சுட்டான்? முதல்ல கடல் அலையை பார்க்கல, ஆண்டவரை பார்த்துட்டே நடந்தான். கடல் அலையை பார்த்தா விழுந்துட்டான், உள்ளே போயிட்டான். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்படுகிறான்னு கேட்டார். பயப்படாதே, தேவன் உங்களோடு இருக்கார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 9842671266 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.